ஒரு கதை ஒன்று. காக்கா கூட்டில் குயில் முட்டையிட்டுட்டு போயிடுமா. அதை தெரியாத காக்கா தன் கூட்டில் இருந்த எல்லா குஞ்சுகளுக்கு சேர்த்து தான் தேடின இறைய கொடுக்குமா. இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த குயில் குஞ்சு தன்னுடைய குரல் மற்ற குஞ்சுகளிலிருந்து வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்துச்சு. ஏன்னு யோசிச்சுது. சென்னையில் இருக்கிற thousands ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸில் நானும் ஒருத்தன். ஐ டிட் மை இன்ஜினியரிங் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஐ ஹாவ் 6 years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய லைஃப் சைக்கிள் என்னென்னா, நான், அப்பா அம்மா, என் தங்கச்சி, இந்த ஆஃபீஸ், இதுதான் என்னோடய டோட்டல் வேர்ல்டு. மண்டே டு ஃப்ரைடே I'll be at ஒர்க். வீக்கெண்ட் ஆனால் ஊருக்கு போயிடுவேன். சாட்டர்டே அம்மா கையில் சாப்பாடு, தங்கச்சி கூட விளையாட்டு. சண்டே மூவி, மீட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே I'll be again பேக் டு ஒர்க். எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் பொதுவாக யூஎஸ் போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு ஆசை இருந்தது. நானும் என் மேனேஜர்கிட்ட சண்டை போட்டு யூஎஸ் போயிட்டு வந்தேன். ஐ ஜஸ்ட் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி தேர் இன் யூஎஸ் ஃபார் 6 months. ஐ ஜஸ்ட் கேம் பேக் திஸ் டியூஸ்டே. பொதுவாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேசிக்கிட்டாங்கன்னா அவங்களோட கான்வர்சேஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறீங்க, வாட் கைண்ட் ஆஃப் டொமைன் யூ ஆர் இன் டு, எப்படி தான் பேசிப்பாங்க. எங்களோட சாஃப்ட்வேர் டே டு டே லைஃப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ட்ரெயின் டு டேக் அப் நியூ இனிஷியேட்டிவ்ஸ். எப்போ பார்த்தாலும் ஏதாவது புதுசாக கொடுப்பான். டெய்லி புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், சீக்கிரம் வேலையை முடிக்கணும். அடாப்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. வேலையை சொல்கிற நேரத்தில் புரிஞ்சிக்கணும், அவங்க சொல்கிறது எதிர்பார்க்கறதுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி ஸோ எவ்ரிடே வி ஆர் ட்ரெயின் டு டூ நியூ திங்ஸ். அடாப்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நிறையா பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நிறையா புது புது விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக யூஎஸ் போயிருந்தப்போ கூட புது வேலைகள், புது பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஐ டேக்கன் இட் அப். ஸோ வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் இட் ஆன் டைம். ஆனால் இந்த 6 வருஷம் நான் ஒர்க் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இது எல்லாத்தோடையும் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் அ டோட்டலி நியூ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு கிடைச்ச $17.50 அப்படிங்கிறது வந்து மெமரபிள். இட் ஸ்டேட் டீப் இன்சைட் மை ஹார்ட். தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் ஐ கேனாட் ஃபர்கெட் ஃபார் எவர். ஆன்சைட்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது காட் ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின். அது ஏன்னே தெரில. ஏன்னோ அதை பற்றி நிறையா யோசிக்க தோணுச்சு. நான் இந்த 6 வருஷம் சம்பாரித்தது, அதுக்கப்புறம் இப்போ யூஎஸில் கிடைச்ச $9,000, இது எல்லாத்தோட அந்த $17.50 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. இந்த வீக்கெண்ட் நான் ஊருக்கு போகல. பட் சம்திங் இன்சைட் மீ சே லைக் லெட் மீ நாட் கோ பேக் டு மை நேட்டிவ் பிளேஸ் திஸ் வீக்கெண்ட். அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச இடத்த பார்க்கறதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இங்கே தான் இருந்தேன், இப்படி தான் இருந்தேன். இதுதான் நான் ஒர்க் பண்ண டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். இங்கே தான் நான் சொன்ன அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேலை விஷயமாக கேரளாவில் திருச்சூர் வர வேண்டிய இருந்தது. ஒரு வீக்கெண்ட் சனிக்கிழமை அறுந்து போன என்ன செருப்பில் தைக்கிறதுக்காக செருப்பு கடை தேடி போயிருந்தேன். அங்கே போய் பார்க்கும்போது அவர் வேறு ஒரு செருப்பு தைச்சிட்டு இருந்தார். ஒரு 10 நிமிஷம் டைம் வேணும்னு கேட்டார். சரி அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஒரு ஹிண்டுவும் கோக்கும் வாங்கிட்டு வந்து அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு இந்த மாதிரி பொது மனிதர்கள், சிறு வியாபாரிகள், இவர்கிட்ட பேசுகிறதுனா ரொம்ப பிடிச்ச விஷயம். என் செருப்பு தைச்சி முடிக்கிறதுக்குள்ளே அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நல்லா பழகி பேச ஆரம்பிச்சிட்டாரு. செருப்பு தைச்சி முடித்து நான் கிளம்புறப்போ அவர் வந்து, தம்பி இங்கே இந்த கடையை ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்க முடியுமா? நான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 11 மணிக்குள்ளே போய் மாத்திரை வாங்கிட்டு வரணும். ஒன்றும் வேலை இல்லை. ஒரு பெரியவர் செருப்பு தைக்க கொடுத்துருந்தாரு. அவர் வந்தால் இந்த செருப்பு மட்டும் எடுத்து கொடுத்துட்டினா போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சரி, நமக்கும் ஒன்றும் வேலை இல்லை, ஹிண்டு இருக்குது, கோக்கு இருக்குது, சரி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நிற்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, அந்த பெரியவர் வரல.
ஆனால் அவர் கடையை தேடி ஒரு 4-5 பேர் வந்துட்டு போனாங்க. செருப்பு தைக்கிறவர் இல்லையா அப்படின்னு கேட்டு போனாங்க. அப்போ தான் என்னோடய சாஃப்ட்வேர் மூலம் முடிச்சுக்க ஆரம்பிச்சிது. நமக்கு தான் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களே, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் பண்ணணும், புதுசாக எந்த வேலை கொடுத்தா செய்யணும், எல்லா ட்ரைனிங் இருக்குது. சரி, ஏன் நம்ம இதை செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. தோணுன உடனே இறங்கிட்டேன், அவ்வளோதான். அவரோட அழுக்கு லுங்கி ஒன்று இருந்தது, எடுத்து மாற்றிக்கிட்டு கடையில் உட்காந்துட்டேன். சரி, என்ன பண்ணுறது, அங்கே இருந்த சும்மா கிடந்த அறுந்து போன செப்பல்லாம் எடுத்து தைச்சி பார்த்துட்டே இருந்தேன். நம்ம முதல் கஸ்டமரே மங்களகரமாக ஒரு பொண்ணு செப்பல் தான். லேடிஸ் செப்பலுங்கிறதுனால ஒரு சின்ன வார் தான் அறுந்து போயிருந்தது. அது தைக்கிறது ஒன்றும் பெரிய சிரமமாக தெரில. ஆனால் அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் என்னை ஆச்சரியமாகவே பார்த்துட்டு இருந்தது. ஃப்ரெஞ்ச் பேர்டு, செருப்பு தைக்கிற கடை, நான் இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஏதோ வித்தியாசமாக தோணியிருக்கு. அடுத்து ஒரு சின்ன பையன் வந்தான். அண்ணா, செருப்பு பிஞ்சு போச்சுண்ணா, தச்சு கொடுண்ணான்னு கேட்டான். என்கிட்ட 2 ரூபா 50 காசு தானே இருக்குது அப்படின்னா. சரி பரவாயில்ல கொடு வாங்கின்ட்டு அவனுக்கும் தைச்சி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கூடையில் மீன் விற்கிற ஒரு அம்மா, பேப்பர் மாதிரி ஒரு செருப்பு. அந்த செருப்பில் இதுக்கப்புறம் தையறதுக்கே இடமில்லை. இருந்தாலும் அந்த வெயிலில் போகணுங்கிறதுக்காக அந்த அம்மா அந்த செருப்பு போட்டு வந்துச்சு. அந்த அம்மாவுக்கும் தைச்சி கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு பெரியவர் வந்தார். அந்த செருப்பில் இதுக்கப்புறம் தையல் போடுறதுக்கே இடம் இல்லைங்க. அந்த அளவுக்கு செருப்பு பூரா தையல். ஒருத்தன் உடம்பு பூரா பிளாஸ்டரி போட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டுருந்தா அப்படி இருப்பான், அந்த மாதிரி. இருந்தாலும் அவர் அந்த செருப்பை தைக்கி தான் போட்டுப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. சரி, அவருக்கும் தைச்சி கொடுத்துட்டேன். இது வரைக்கும் உழைப்புன்னா மூளை, மண்டை இந்த மாதிரியே பார்த்து பழக்கப்பட்ட எனக்கு உழைப்பை காலோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறதுக்கு இங்கே தான் இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உட்காரும்போது ஜாலியாக தான் உட்காந்தேன். ஆனால் எழுந்திரிக்கும்போது மனசு கனமாயிடுச்சு. இது வரைக்கும் எத்தனையோ கஸ்டமர்ஸ், எத்தனையோ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச கஸ்டமர்ஸ், இதில் கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். Now I'm in Chennai. எதனால் இந்த அனுபவம் எனக்கெல்லாம் அடிக்கடி ட்ரிகர் ஆச்சுன்னு தெரியல. பட் இப்போது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தப்புறம், ஆஃப்டர் விசிட்டிங் தட் பிளேஸ், ஐ எம் ஃபீலிங் வெரி மச் ரிலாக்ஸ்ட். இட்ஸ் வெரி லைட் அட் மை ஹார்ட். என்ன பண்ணுறது, எப்படி சொல்கிறது, ஐ டோன்ட் நோ வாட் டு சே ஆர் ஹவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஆர் வாட் ஐ எம் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் திஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன சொல்ல வருது, what it is going to do for me, எதுவுமே எனக்கு தெரியல. பட் I'm just waiting all this is going to give me an answer or it will trigger something else. Let me wait and see what it is going to happen, what it is going to make a change on me. இந்த அனுபவத்தை அந்த பொறியை நான் நெஞ்சு கொடுக்கல, பத்திரமா வச்சுருக்கேன். Back to work. My another usual week of my software career starts now. போனால் தான் தெரியும் எங்கள் மேனேஜர் எனக்கு என்ன புது பிளாட்ஃபார்மில் என்ன வேலை வச்சுருக்காருன்ட்டு. அந்த குயில் குஞ்சு தான் வளர்ந்து பறக்கிற வரைக்கும் தன்னுடைய குரலை வெளிக்காட்டாம மற்ற குஞ்சுகளுடன் சேர்ந்து காக்கா கொடுக்கிற இரையை சாப்பிட்டு வளர முடிவெடுத்தது. ஒரு நாள் தனக்கு பறக்கிற நம்பிக்கை வந்ததும் பறந்து போயிடுச்சு. தன்னுடைய கூட்டில இருந்து பாடிக்கிட்டே பறந்து போற அந்த குயிலை காக்காவும் மற்ற குஞ்சுகளும் வினோதமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.